வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப அருமையாக இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சர மீன் வறுவல் கமகமக்க மணமணக்க ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதன்முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 பல் பூண்டு உரித்து அதை நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 2 பங்கு, அதாவது 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது ட்ரையாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். வஞ்சர மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு உப்பெல்லாம் போட்டு கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒவ்வொரு மீனாக நம்ம இது நல்லா மசாலா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு மீனாக நம்ம கோட் பண்ணணும். ஒவ்வொரு மீன்லையாக தடவி நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சோன்னா அது நல்லா மேக்னெட் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஒவ்வொரு மீனாக நான் தடவி எடுத்து வைக்கிறேன். வஞ்சர மீன் ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமகமன் மணக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் இருக்காது, ஏன்னா நம்ம மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். வஞ்சர மீன் தோசைக்கல்ல வறுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது ஒவ்வொரு மீனாக எடுத்து எண்ணெயில் போட்டுறேன். தோசைக்கல்ல நீங்கள் பொரித்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாமே தோசைக்கல்ல தான் நீங்கள் மீன் பொரிப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சிம்மிலேயும் வச்சுருக்கலாம். சிம்மில்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் ஆகட்டும். நம்ம எவ்வளோ நேரம் அப்படி விடுறோமோ, அதாவது ஒரு கொஞ்ச நேரம் அந்த மேலே உள்ள மசாலா காயிற வரைக்கும் நம்ம கீழே குக் பண்ணணும். அப்போ தான் மீன் உடையாது. பாருங்கள், அப்படியே வருது மீன். ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று பிஞ்சிருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் மித்த மீன்களை திருப்பிக்கலாம். நான் அப்படி தான் விட்டுட்டேன். மொறுன்னு வேணுன்றவங்க இன்னும் ஒரு 2 செகண்ட் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்குங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. நாள்பட்ட மீனுனா அது உடம்புக்கு கெடுதியாக இருக்கும். மீன் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. மீன் தான் குளிர்ச்சி, உடம்புக்கு கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கறியை விட மீன் பெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நான் திருப்பி விட்டுட்டு 2 சைடும் நான் குக் பண்ணி எல்லா மீனையும் எடுத்துக்க போகிறேன்.
பாருங்கள் மீன் நல்லா குக் ஆயிடுச்சு. மீன் கலரேவும் அப்படியே அந்த மசாலாலாம் நல்லா முறுமுறுன்னு ஆகி இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் எல்லா மீனையும் எடுத்துக்கிறேன். நல்லா சுருங்கி நல்லா வெந்து அவ்வளோ பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மசாலா ரொம்ப முக்கியமான மசாலா, டேஸ்டான மசாலா. இந்த ட்ரிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் அதோட வாசத்தோட அந்த மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே போலயே நான் அடுத்த பேஜ் மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது மீனெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஹோட்டலில் விட இது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஹெல்த்தியானது. நம்ம வீட்டிலே சமைக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.